Good day, dear friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to change background in Google Meet from mobile phoneல இருந்து Google Meetல எப்படி பேக்ரவுண்டை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட மொபைல் போன்ல இருந்து நான் ஜஸ்ட் Google Meet அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். சோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் ஒரு மீட்டிங் ஒன்னு கிரியேட் பண்றேன். சோ மீட்டிங் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் போறேன். சோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் போன உடனே சில Google Meet அப்டேட்டட்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ இங்க ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நன், அதாவது என்னோட பேக்ரவுண்ட் நார்மலா இருக்கு. சோ என்னோட பேக்ரவுண்ட் நான் பிளர் பண்ண முடியும், ஃபுல்லா பிளர் பண்ண முடியும், இல்லாட்டி பேக்ரவுண்ட் இமேஜஸ் வச்சுட்டு என்னால பேச முடியும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன் கூகுள் மீட்டோட அப்ளிகேஷன்லேயே, அதாவது ஆப்லேயே இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் அந்த பேக்ரவுண்ட் மாற்றுறது இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மீட்டிங்கை விட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போது நம்ம எப்படி இன்கேஸ் இந்த கூகுள் மீட்டில் பேக்ரவுண்ட் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கூகுள் குரோம் ப்ரௌசரு. ஸோ இந்த ப்ரௌசரில் உங்களுக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபோன் வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி மாடலில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மேலே அட்ரஸ் பாக்ஸில் meet.google.com அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதாவது கூகுள் மீட்டோட லிங்க் வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் மீட்டோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா கிளிக் பண்ண நியூ மீட்டிங். அதே மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி வருமோ அதே மாதிரி ஆப்ஷன் வரும். நாங்கள் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கொடுத்த உடனே எனக்கு டெஸ்க்டாப்லேயே இருக்க மாதிரி மொபைல் ஃபோனில் மீட்டிங் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எம்டி பேக்ரவுண்ட் வந்திருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்ட் மாதிரி வந்திருக்கும். சரி, இப்போ பாருங்கள் என்னோட பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்க்ரீனு. இப்போ என்னோட பேக்ரவுண்ட் நான் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சின்னதாக இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு செட் ஆகிடும். இன்கேஸ் மொபைல் ஃபோனில் உங்களால் அப்ளிகேஷனில் பேக்ரவுண்ட் மாற்ற முடியல அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பேக்ரவுண்ட் மாற்றி உங்கள் கிளாஸை அட்டன் பண்ண முடியும். சரி, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, அந்த இடத்தோட பேக்ரவுண்ட் மாற்றணும். ஸோ நீங்கள் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் பேசும்பொழுது அந்த பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ஈஸியான ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் பேக்ரவுண்ட் மாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அந்த நாலேஜ் கிடைக்கும். மறக்காமல் நம்ம HowXT தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் a great and good day.